டியர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நெய் மைசூர் பாக் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 4 பொருளில் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தட்டோ இல்லை நம்ம எதில் வந்து அந்த மைசூர் பாக்கை ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதை எடுத்து நம்ம வந்து நெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செஞ்சு முடித்தோடனே டக்குன்னு தூக்கி இந்த நெய் தடவின பிளேட்டில் ஊற்றிடணும். இல்லைனா அது வந்து அந்த பாத்திரத்துலேயே செட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மைசூர் பாக்கை செய்கிறதுக்கு நம்ம 4 பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 4 பொருளையுமே இந்த மாதிரி ஒரு ஆளாக்கு இல்லைனா ஒரு டம்ளர் இல்லை ஒரு கப்பு எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கப்போ இல்லை டம்ளர்லையோ கடலை மாவு வளர்க்குறோமோ அதே கப்பில் தான் நமக்கு வந்து ஜீனி நெய் எல்லாமே நம்ம அளந்து எடுத்துக்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு அரைக்காப்படி அலாக்கில் ஹீட் பண்ணாமல் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை வறுத்தா போதும். நல்லா வறுத்துட்டு இருக்கப்பே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கிட்டால் போதும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். வறுத்ததை அதே பேன்லேயே வச்சிடாதீங்க. என்னதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தாலும் அந்த பேனோட ஹீட்லேயே அது கருகிடும். ஸோ உடனே எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை பவுல்லையும் டக்குன்னு மாற்றிடுங்க. இப்போ நம்ம கடலை மாவு அளந்த அதே கப்பில் 3/4 கப்பு நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய். எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து 1/4 கப் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் பண்ணிட வேணாம். லைட்டாக ஒரு வார்ம் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம வந்து அந்த கடலை மாவோட இதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. ஒரு கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற அந்த 1/4 கப்பை அப்படியே வச்சுருங்க. அதை நம்ம வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். மைசூர் பாக் செய்யும் போது கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன லம்ப்ஸ் கூட இருக்கக்கூடாது. நம்ம என்ன தான் மிக்ஸ் பண்ணாலுமே கொஞ்சம் லம்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து நல்லா வந்து அது மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டோம்னா கடைசி வரைக்கும் ஃபுல்லாக இறங்கிடும். கொஞ்சம் கூட மாவு அதில் மிச்சமே இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தில் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பதம் வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரணும். அதை விட கூடிரவோ இல்லை கம்மியாகவோ எடுத்துடாதீங்க. ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம வந்து அந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்த்தோன்னே இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கும். இப்போவே நம்ம வந்து அந்த ஜீனியும் அந்த கடலை மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையை விடவே கூடாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறுகி கட்டியாகிட்டே வரும். கரெக்டாக 5 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடும். அதுக்காக தான் நான் வந்து பிளேட்டில் நெய்யை தண்ணியை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த செய்கிறது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் வந்து டைமிங் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து கடலை மாவு வறுத்துக்கணும். அப்புறம் 1 மினிட்க்கு வந்து அந்த நெய்யை ஹீட் பண்ணணும். அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம கிண்டணும். 5 மினிட்ஸ் கிண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1 மினிட் கிண்டணும். அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டும் டைமிங்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கடையில் வாங்குற மாதிரி மைசூர் பாக் நீங்களும் செய்யலாம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகிட்டே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/4 கப் நெய்யை இது கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த ஜீனி கடலை மாவு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் மிக்ஸ் ஆகும். நாம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து கடைசி முடிக்கிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும்.
கையெல்லாம் வலிக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஜீனி, கடலை மாவு 2மே வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கடலை மாவு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுகரே இருக்காது. ஸோ வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பபிள்ஸ் மாதிரி வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டுறதை நிப்பாட்ட வேணாம். அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 1 மினிட்க்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 மினிட்க்கு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கரெக்டாக 1 மினிட்க்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி முடித்ததும் இதை நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம அந்த நெய் தடவுல அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட்டாமல் இருக்கக்கூடிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இதை வந்து நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் இதை ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு தேவையான சைஸில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விட்டாலே ஈஸியாக நமக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குறத விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் தி ஜாய் ஆஃப் குக்கிங்.